ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று ஆடி வெள்ளியில் இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது தங்கமி. நம்பிக்கையோடு கேள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு துணையாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே, நான் இருக்கிறேன், கலங்காதே. என் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை எதுவும் வீண் போகாது. நிச்சயமாக என் பிள்ளைக்கானதை என் பிள்ளையிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நான் இருக்கிறேன் உனக்காக, கலங்கக்கூடாது. இதுவரையும் கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் பல பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கப் போகிறாய். அதனால் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் ஆனந்தமும் கொழிக்கப் போகிறது. என் பிள்ளையை நான் வாழ வைக்காமல் யார் வாழ வைப்பார்கள்? எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து வந்து விட்டாய், எதையெல்லாமோ கடந்து வந்து விட்டாய். ஆனால் இனி என் பிள்ளைக்கு வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக இருக்கும். எப்படி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது என்று மட்டும் பார். இனி உன் குடும்பத்தோடு சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக என் பிள்ளை வாழப்போகிறது. அதை பார்த்து உன் முருகன் சந்தோஷப்படப் போகிறேன். உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். அமைதியாக இருந்த என் பிள்ளைக்கு ஆறுதல் மட்டும் சொல்லவில்லை, செயல்படுத்தி காண்பிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன். நிகழ்த்துவேன் அல்ல, நிகழ்த்தி கொண்டே இருப்பேன். இந்த முருகனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு உண்டு. ஒரு மாற்றம், ஒரே ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் மாறும். அப்போது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னுடைய முயற்சி என்ற அடியானது வெற்றி அடியாக இருக்கும். அனைத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனிமேல் என் பிள்ளை எதிர்காலத்தை பற்றிய கவலையே வேண்டாம். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் அளவுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கி வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் என் முருகன் கைவிட மாட்டார் என்று அனைவருக்கும் சொல்வாய், அனைவரிடமும் சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலை மாறும் என்று சொன்னேன் அல்லவா? இதோ மாறப்போகிறது. இனி யாரும் என் பிள்ளை எதுவும் செய்ய முடியாது. எனவே நீ கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே, இப்போது இருப்பதையும் பற்றி வருத்தப்படாதே. எதிர்காலம் நல்ல விதமாக மாறும். அதற்கான வேலையை தயாராக்கிவிட்டேன், துவங்கிவிட்டேன் என்றுதான் சொல்லணும். நீ என்னை நினைத்து உன் கடமைகளை செய்து கொண்டு அழகாக குடும்பம் நடத்தி வருகிறாய். அப்படி என்றால் நிம்மதிக்கு பஞ்சமாகவா இருக்கும்? யாம் இருக்க பயமே தங்கமே, நான் சொல்வதை கேள். மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை நீயே உணர்வாய் தங்கமே. நீ காத்திருந்தாய். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் இதோ ஆரம்பித்து விட்டது. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரப்போகிறது. அதற்கான தடைகள் எல்லாம் விலகப் போகிறது.
மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக பார்ப்பாய். வேறு எதை கண்டும் சோர்வடைந்து விடாதே. என் பிள்ளையே, நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். இன்று என் பிள்ளை விடிந்த பொழுதிலேயே என் முருகன் இருக்கிறார், அவர் எல்லாம் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு எழுந்தாய். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாக நீ எதிர்பார்த்த ஒன்று இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்கப் போகிறது. இதை கேட்கும் போதே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்ற அறிகுறிதான். தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா, தென்றல் வீசுமா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாய். இதோ என் பிள்ளைக்கு புயலும் வீசாது, சூறாவளியும் இருக்காது, காற்றே இருக்காது, தென்றல் மட்டும்தான் வருடி செல்ல போகிறது. காற்று இருந்தால் கூட புழுதியோடு கிளம்பி வரும். இல்லை, தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கப் போகிறது. தங்கமே, நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து இன்னும் 1 மணி நேரத்தில் பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாகனாலும் அதை உனக்கு நிச்சயமாக உன் கையில் கிடைக்கச் செய்வேன். உனது ஆனந்த கண்ணீரை நான் நேரடியாக பார்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நம்பிக்கை இருந்தால் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் சொல். நம்பிக்கை இருந்தால் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் சொல். என் முருகன் இருக்க என்ன பயம், நான் நம்புகிறேன் என்று மட்டும் பதிவிடு. என் முருகன் இருக்க என்ன பயம், என் முருகனை நம்பாமல் யாரை நம்புவேன் என்று மட்டும் பதிவிடு. நிச்சயம் உன் மனதில் உள்ள அத்தனை பாரமும் குறைந்துவிடும். ஆனாலும் என் பிள்ளை, இந்த பாரத்தை சுமந்து கொண்டு எவ்வளவு தூரம் சென்றாய், எவ்வளவு விஷயத்தை கடந்தாய். இதோ அதையெல்லாம் இறக்கி வைக்கப் போகிறேன். நான் எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ எந்த பாரங்களையும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பல தூரங்களை கடந்து வந்து விட்டாய். சுமையோடு இருந்தாய். இப்போது பாரங்களை இறக்கி வைத்துவிடு. இன்னும் நிறைய தூரங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. அழகாக கடக்க வைக்கப் போகிறேன். ஆம் தங்கமே, உன் பாரத்தை இறக்கி வச்சுவிட்டு மிதமான மனதோடு வாழ்வை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். வலிமையான சக்தியையும் நான் தருகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.